வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக வலைதளங்களில் தலைவர்களை இழிவாக விமர்சித்தால் நடவடிக்கை. தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி எச்சரிக்கை. தேர்தல் கூட்டணி தொடர்பாக விஜயகாந்த் எந்த முடிவும் எடுக்கவில்லை. தேமுதிக விளக்கம். தேமுதிகவுடன் தொடர்ந்த கூட்டணி பேச்சுவார்த்தை. தமிழக பாரதிய ஜனதா தகவல். பேரறிவாளன் உள்பட 7 பேரையும் விடுவிக்க உத்தரவிட வேண்டும். கருணாநிதி வைகோ வேண்டுகோள். தமிழக சட்டப்பேரவைக்கு மே 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் விதிமீறல்களை கண்காணிக்க பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி சமூக வலைதளங்களில் அரசியல் கட்சித் தலைவர்களை இழிவாக விமர்சனம் செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை முதலே தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மூலமாக தேர்தல் நன்னடத்தை குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதேபோல ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பறக்கும் படைகள் என்ற விதம் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் பறக்கும் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தலைமைச் செயலகத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் தேர்தல் புகார்கள் குறித்து விசாரிப்பதற்காக வாட்ஸ்அப் எண்கள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதேபோல இதுவரை 106 புகார்கள் வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்வது கண்காணிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல சமூக வலைத்தளங்களில் ஒரு வேட்பாளர் குறித்தோ கட்சி பிரதிநிதிகள் குறித்தோ தனிப்பட்ட விமர்சனங்கள் செய்யப்பட்டால் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காலை முதலே சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகங்கள் அதேபோல உள்ளாட்சி பிரதிநிதிகளின் அலுவலகங்களுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என தேமுதிக சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக கொள்கைபரப்பு செயலர் VC சந்திரகுமாரின் வாட்ஸ்அப் உரையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய முடிவை அறிவிப்பதற்கு முன்பே ஒரு சிலரால் திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுவதாக தெரிவித்துள்ளார். கற்பனைக்கு எட்டாத வகையில் வதந்திகள் பரப்பப்படுகிறது என்றும் இந்த நொடி வரை கட்சியின் தலைவர் விஜயகாந்த் யாரிடமும் கூட்டணியை பற்றி பேசவே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மக்கள் நலன் கருதி விஜயகாந்த் எடுக்கும் எந்த ஒரு தைரியமான முடிவும் நல்ல முடிவாக இருக்கும் என்றும் இதனை தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக கட்சியை பற்றியும் கட்சியின் தலைவர் விஜயகாந்த் பற்றியும் வெளிவரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் சந்திரகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு கட்சியோடு ரகசியமாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பல கோடி ரூபாய் பணம் கைமாறிவிட்டது என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இதற்கு மேலாக பேரத்தை அதிகரிக்கவே கேப்டன் எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நொடி வரையிலும் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் கூட்டணி குறித்த எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. கூட்டணியை பற்றி இதுவரையிலும் எங்கள் தலைவர் பேசவே இல்லை. சட்டமன்ற தேர்தலில் எந்த முடிவானாலும் எங்கள் தலைவர் கேப்டன் அறிவிப்பது மட்டுமே உண்மை செய்தியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பொதுமக்களுக்கும் தேமுதிக நிர்வாகிகளுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு போதிய கால அவகாசம் இருப்பதால் பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கும் பணியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருவதாக கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுவோரின் விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்றும் இன்றும் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தைகளில் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் ஜவடேகர் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஜவடேகர் அவர்களிடம் அந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவது நாங்கள் மட்டுமல்ல, வேறு கட்சி தலைவர்களோடு பேசும் பொழுது கால நிர்ணயம் எங்களால் செய்ய இயலாது. இப்பொழுதுதான் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்னும் தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கிறது. அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் எங்கள் கட்சியை பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். முன்னதாக சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட்டணி பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பாரதிய ஜனதா கட்சி பேசியிருப்பதாக தெரிவித்தார். எந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கவில்லை. மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களையும் மற்றவர்களையும் சந்தித்த போது
பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் சந்திக்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. அது எங்கே வச்சு என்னென்னலாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி நடவடிக்கைகளும் திரைக்கு பின்னால் நிச்சயமாக அமையாது, வெளிப்படையாகத்தான் அமையும். மக்கள் நல கூட்டணியில் தேமுதிகவும் இடம்பெறும் என கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலருமான வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் நல கூட்டணி சார்பில் 22 மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தென் மாவட்ட சுற்றுப்பயணம் தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும், மக்கள் நல கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் எனவும் அவர் கூறினார். ராஜீவ் கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு 161 பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். 3 கட்ட பிரச்சார பயணத்தை முடிச்சிருக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு தயாராகிற வேலை. இனி தொகுதிகளை பற்றி ஏற்கனவே 4 கட்சிகளும் தொகுதிகளை பற்றி அவங்கவுங்க கட்சிக்குள்ள ஆய்வு பண்ணியிருக்காங்க. இனி அதை பற்றி கலந்து உரையாடுகின்ற கட்டங்கள் வரும். சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் எங்கள் மக்கள் நல கூட்டணியில் அவர் கரம் கோர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். பணியாளர் வருங்கால வைப்பு நிதி முன்பணத்திற்கு வரி விதிக்கும் முடிவை கைவிட மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணியாளர் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து பெறப்படும் முன்பணத்திற்கு வரி விதிக்கப்படும் என்ற பட்ஜெட் அறிவிப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அது குறித்த விவாதத்திற்கு வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் அனுமதி அளிப்பதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விவாதத்தை அடுத்து வரி விதிப்பை கைவிட மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தில்லியில் மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய மகளிர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருங்கால வைப்பு நிதியில் இருந்து பணியாளர்கள் பெறும் முன்பணத்திற்கு வரி விதிக்கப்படும் முடிவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்னியாகுமாருக்கு விடுக்கப்பட்டுள்ள மிரட்டல் பாரதிய ஜனதா கட்சியினரின் வெறுப்பு அரசியலை காட்டுவதாக பிருந்தா கரத் தெரிவித்துள்ளார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவரான கன்னியாகுமார் நாக்கை வெட்டுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக பாரதிய ஜனதா கட்சியின் யுவ மோர்ச்சா தலைவர் அறிவித்திருந்தார். அவரை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிருந்தா கரத், இதுபோன்ற கருத்துக்கள் பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலை வெளிக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். जो कन्हैया कुमार के खिलाफ जहर भरा बयान दिया है, क्या हेट स्पीच में उसको गिरफ्तार किया जाएगा? या जो अभी प्रेस क्लब की दीवारों पर आपत्तिजनक पोस्टर कन्हैया कुमार के खिलाफ लगाए गए हैं, जो गृह मंत्री के ही सौजन्य से और दिल्ली की भूतपूर्व पुलिस कमिश्नर के ही सौजन्य से तोड़ा जाता है. இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது தங்களது கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய கன்னியாகுமாரை அழைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அவரோடு மாணவர் அமைப்பினரும் கூட்டாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தர்மசாலாவில் பாகிஸ்தான் அணி பங்கேற்கும் கிரிக்கெட் ஆட்டத்திற்கு தடை ஏற்படுத்துவோர் மீது தடியடி நடத்தப்பட மாட்டாது என்று இமாச்சல பிரதேச முதல்வர் வீரபத்ர சிங் தெரிவித்துள்ளார். வரும் 8ஆம் தேதி முதல் தொடங்கவிருக்கும் 6வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் லீக் போட்டி வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவிருக்கும் போட்டியை நடத்துவதில் வாரியம் உறுதியாக இருந்ததால் திடலை சேதப்படுத்துவோம் என்று இமாச்சல பிரதேச காங்கிரஸ் மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதனிடையே சிம்லாவில் செய்தியாளர்களுடன் பேசிய இமாச்சல பிரதேச மாநில முதல்வர் வீரபத்ர சிங், போராட்டக்காரர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதாகவும் போட்டிக்கு தடை ஏற்படுத்த முனைவோர் மீது தடியடி நடத்தப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளார். कोई भी सरकार उनके जो सेंटिमेंट्स है उसको नज़रअंदाज नहीं कर सकती. काफ़ी तादाद में फोर्सेस होगी, पुलिस होगी और भी इंतज़ाम होगा. अगर वो एक दीवार बना दें, खड़े हो जाएं, हमारी पुलिस के ऊपर लाठीचार्ज नहीं करेगी. ராஜீவ் கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேரையும் மத்திய அரசோ அல்லது தமிழக அரசோ உடனே விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை கருணாநிதி வெளியிட்டுள்ளார்.
7 பேர் விடுதலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகள் அறிந்து வைத்திருக்க வேண்டுமென நீதிபதி சதாசிவம் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, இதன் மூலம் தமிழக அரசுதான் இந்த பிரச்சனையை சட்டப்படி முறையாக அணுகவில்லை என தெரிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது தேர்தலை மனதில் கொண்டு அரசியல் ஆதாயத்துக்கு 7 பேர் விடுதலை பற்றி அதிமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறியுள்ள கருணாநிதி, 2014ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் 7 பேர் விடுதலை பற்றி அரசு தீர்மானம் நிறைவேற்றிய போதிலும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் மத்திய அரசு ஒப்புதல் தர வேண்டும் என்று தெரிவித்ததால்தான் இதனை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்ய நேர்ந்ததாகவும் கூறியுள்ளார். தமிழக அரசு எழுதிய கடிதத்தின் உள்நோக்கம் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு அதை மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள கருணாநிதி, 7 பேரை விடுவிக்க மத்திய அரசோ அல்லது 161வது பிரிவின்படி தமிழக அரசோ உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிகள், அரசு அலுவலகங்களில் அகற்றப்பட்டு வரும் முதல்வர் படம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசை கண்டித்து வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் ரயில்வே ஊழியர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டம், குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகப்படுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை ரயில்வே ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கோயம்புத்தூரில் நடைபெற்ற ரயில்வே ஊழியர்களின் தொடர் வேலைநிறுத்தத்திற்கான ஆயத்த மாநாட்டிற்கு அகில இந்திய போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் SG மிஸ்ரா தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ரயில்வே துறையில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று தெரிவித்தார். So far budget is concerned, there have been large number of announcements for the public. So it looks very lucrative. But from where money will come? Unless and until the money come from the general exchequer, I don't think these demands they will be able to fulfill these demands. And there is nothing for the employees in this budget. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வரின் படம் மற்றும் அதிமுக அரசின் சாதனை விளக்க பதாகைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் மே 16ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் சைதி நேற்று வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. தமிழகத்தில் பல்வேறு பொது இடங்களில் இடம்பெற்றிருந்த கட்சி தலைவர்களின் படங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக அரசு அலுவலகங்களில் இருந்த முதல்வர் ஜெயலலிதா படங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா குடிநீர் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக அந்த ஓய்வறை இருக்கிறது. இந்த இடங்களில் இடம்பெற்றிருந்த ஜெயலலிதாவின் படங்கள் தற்போது மறைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில், அதாவது அம்மா குடிநீர், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடம்பெற்றிருந்த முதல்வர் ஜெயலலிதா படங்கள் தற்போது மறைக்கப்பட்டே காணப்படுகிறது. இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த படங்கள் மறைக்கப்படாமல் இருக்கின்றன. அதனை மாநகராட்சி ஊழியர்கள் அதனை மறைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 2-3 தினங்களில் அந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெறும் என தமிழக தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து, அதாவது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு பொது இடங்களில் இது போன்ற கட்சி தலைவர்களின் படங்கள் இடம்பெறக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறையில் உள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் விக்னேஷ். தேர்தல் நடத்தை விதிகளின்படி கரூரில் அம்மா குடிநீர் பாட்டில்களில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர்கள் கிழிக்கப்பட்டு பின்னர் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதை ஒட்டி கரூரில் அரசியல் கட்சிகள் சார்பில் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கரூர் பேருந்து நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் அம்மா குடிநீர் பாட்டில்களில் ஒட்டப்பட்டிருந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படங்கள் அகற்றப்பட்டன. மேலும் அம்மா உணவகங்களில் இருந்த அவரின் படங்களும் தேர்தல் அலுவலர்களின் நடவடிக்கையால் அகற்றப்பட்டன. அம்மா குடிநீர் பாட்டில் வாங்க வந்தாங்க. இப்போல்லாம் ஸ்டிக்கர் இல்லாமல் அம்மா குடிநீர் பாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுனால அம்மா குடிநீர் வாட்டர் பாட்டில்லாம் ஸ்டிக்கர் இல்லாமல் விற்கிறாங்க. தேர்தல் கமிஷன் அறிவித்ததுக்கு பிறகு இந்த பாட்டிலில் அம்மா என்ற
வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த பாட்டிலில் மேல் பகுதியில் சின்னங்கள் இரட்டை இலை சின்னம் வரியப்பட்டிருக்கு. இது தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை என்பதை தேர்தல் கமிஷனை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் 23,000 போலி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி, திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 21,45,201 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருச்சியில் உள்ள 2,498 வாக்குச்சாவடிகளில் 270 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி கூறினார். வாக்காளர் அதாவது இறப்பு மற்றும் இரட்டிப்பு வாக்காளர் அதாவது மல்டிபிள் என்ட்ரிஸ்ன்னு சொல்லி அந்த வகையில் நம்ம 10,834 நபர்கள் மாவட்டம் முழுமைக்கும், அதே போன்று டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிற வகையில் 13,159 நபர்கள் இவர்களை நம்ம நீக்கிறதுக்கு உத்தேசித்திருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 295 பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தெரிவித்துள்ளார். வாக்காளர் இறுதிப் பட்டியல் தயாரிக்கும் பணி நிறைவடைந்ததை ஒட்டி புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் கணேஷ், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இறுதிப் பட்டியலின்படி மொத்தம் 12,23,183 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் உள்ள 1,509 வாக்குச்சாவடிகளில் 295 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் அவற்றிற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் ஆட்சியர் கணேஷ் தெரிவித்தார். ஒரு தொகுதிக்கு 3 குரூப்பாக செயல்பட்டு பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வுகள் மேற்கொண்டு தொடர்ந்து அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் சரியான முறையில் அமல்படுத்தப்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிப்பார்கள். அதே போல தேர்தல் தொடர்பாக 24 மணி நேரம் தேர்தல் கட்டுப்பாடு அலுவலகம் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தொடர்ந்து செயல்படும். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அரசியல் கட்சியினர் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தலா 3 குழுக்கள் வீதம் மொத்தம் 9 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த குழுவினர் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்தந்த இடங்களுக்கே சென்று புகார்களை விசாரிக்கும் பணியில் பறக்கும் படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். நிறைய டூரிஸ்ட் வண்டி கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி டூரிஸ்ட் எல்லாம் வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த வண்டியும் அவங்க எல்லாமே தரோவாக செக் பண்ணுறாங்க. அவங்க போலீஸ் கெடுபடி உண்மையான ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த டைம் எதுவுமே பணம் பரிவர்த்தனை இருக்கக்கூடாது, எலெக்ஷன் கொஞ்சம் ரொம்ப நேர்மையாக இருக்கணுன்ற மாதிரி எங்களுடைய நடவடிக்கை இருக்குது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள தமிழக முதல்வரின் படங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ள நிலையில் தஞ்சாவூரில் நடத்தை விதிகள் மீறப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளின்படி தஞ்சாவூர் திலகர் திடலில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் இருந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படங்கள் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். இருப்பினும் விதிகளை மீறும் வகையில் அரசு மருத்துவமனை, பெரிய கோவில் மேம்பாலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அரசின் திட்டங்கள் பற்றிய விளம்பரங்கள் அகற்றப்படாமலேயே உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெறவிருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாட்டிற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. வாக்குரிமையின் அவசியத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையிலும் ஆண்ட மற்றும் ஆள்கின்ற கட்சிகளின் செயல்பாடுகளை மக்களுக்கு எடுத்து சொல்லும் வகையிலும் வரும் 19ஆம் தேதி இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள காட்டுக்கோட்டை சம்பேரி பகுதியில் மாநாடு நடைபெறுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தில் இன்று பூமி பூஜை நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளுடன் பந்தல்கால் நடப்பட்ட நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் பி. ஜெயசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான அஞ்சமும் இல்லை. இது தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வல்ல மாநாடாக இதை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். எங்கள் மாநாட்டின் மூலம் தமிழகத்திற்கு நல்லதொரு செய்தியை நாங்கள் தரவிருக்கின்றோம். தமிழக வாக்காளர்களுக்கு நல்லதொரு செய்தியை தரவிருக்கின்றோம். அவர்கள் வாக்குரிமையை அவர்கள் உணர்கின்ற வகையில் இந்த மாநாடு அமைய இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதனைத் தொடர்ந்து மாநாடு பற்றி இந்திய ஜனநாயக கட்சியின் சேலம் புறநகர், சேலம் கிழக்கு, சேலம் மேற்கு மற்றும் சேலம் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுச் செயலர் பி. ஜெயசீலன், முதன்மை அமைப்புச் செயலர் எஸ். வெங்கடேசன், மாநில அமைப்புச் செயலர் AKT வரதராஜன், மகளிர் அணிச் செயலர் அமுதா ராஜேஸ்வரன் மற்றும் சேலம் கிழக்கு, மேற்கு, புறநகர், மத்திய மாவட்ட தலைவர்கள், மண்டல செயலர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கோயம்புத்தூர் அருகே உள்ள ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைகளை அகற்றக் கோரி பழங்குடியின பெண்கள் காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோயம்புத்தூரை அடுத்த ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைகளை அகற்றக் கோரி கடந்த February 17 முதல் பழங்குடியின பெண்கள் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததாக கூறி காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தில் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்பொழுது போல எண்ணற்ற ஏக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டப்பேரவை தொகுதி. திருத்தணி என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஆறுபடை வீடுகளில் ஒன்றான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். திருவள்ளூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இந்த தொகுதி மக்களின் முக்கியமான வாழ்வாதாரமாக விளங்குவது நெசவு தொழிலும் விவசாயமும். 2011க்கு முன் பள்ளிப்பட்டு, திருத்தணி என இரு சட்டமன்ற தொகுதிகளாக இருந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் பள்ளிப்பட்டு தொகுதி முழுவதும் திருத்தணி தொகுதியில் இணைக்கப்பட்டது. தற்போது உள்ள திருத்தணி சட்டப்பேரவை தொகுதியில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு ஆகிய ஒன்றியங்களும், பொதட்டூர்பேட்டை, பள்ளிப்பட்டு ஆகிய பேரூராட்சிகளும், திருவாலங்காடு ஒன்றியத்தில் 7 ஊராட்சிகளும் உள்ளன. கடந்த 4 சட்டப்பேரவை தேர்தல்களில் 4 கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர். 1996ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த EAP சிவாஜியும், 2011ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ரவிராஜும், 2006ஆம் ஆண்டு அதிமுகவைச் சேர்ந்த கோ ஹரியும் வெற்றி பெற்றனர். தொகுதியின் மறுசீரமைப்பிற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளராக போட்டியிட்ட மு. அருண் சுப்பிரமணியன் 95,918 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். எதிர்த்து போட்டியிட்ட திமுக, காங்கிரஸ் கட்சி கூட்டணி வேட்பாளரான டாக்டர் ராமன் 71,988 வாக்குகள் பெற்று 23,930 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் மறுபதிப்பு செய்யப்பட்ட வரைவு மற்றும் துணை வாக்காளர் பட்டியலின்படி 1,35,218 ஆண் வாக்காளர்களும், 1,38,638 பெண் வாக்காளர்களும், மாற்று பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 32 பேர் என மொத்தம் 2,73,888 வாக்காளர்கள் உள்ளனர். திருத்தணி சட்டப்பேரவை தொகுதி அதிக கிராமங்கள் மற்றும் சிறிய நகரங்களை கொண்டதாகும். முருகன் திருக்கோவில் அமைய பெற்றுள்ளதால் விசேஷமான நாட்களில் திருத்தணிக்கு பக்தர்களின் வருகை அதிகமாகவே காணப்படுகிறது. மக்களில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களே பெரும்பாலானோர். பொது தொகுதியான திருத்தணியில் ஆந்திரத்தின் எல்லைப் பகுதியில் உள்ள நகரி, நாகலாபுரம் ஆகியவற்றை ஒட்டிய பகுதிகளில் தெலுங்கு பேசும் மக்கள் கணிசமான அளவில் இருக்கின்றனர். இங்கே நெசவை மூலதனம் கொண்டிருக்கிற நெசவாளர்களும், அதற்கு அடுத்தபடியாக விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எந்த விதமான ஏற்பாடும் எந்த சட்டமன்ற உடனும் இன்றைக்கு வரைக்கும் செய்தது கிடையாது. இங்கு நெசவு தொழிலை அதிகப்படியான மக்கள் சார்ந்திருக்கின்றனர். இவர்கள் தங்கள் நெசவு தொழிலுக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்ய இயலாமல் முகவர்கள் மூலம் மட்டுமே கொள்முதல் செய்கின்றனர். இவற்றை நேரடியாக கொள்முதல் செய்ய அரசு உதவ வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு மிகவும் பின்தங்கி போச்சு. உண்மையான உணர்வா அடித்தட்டு மக்களை உழைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கூலி கிடைக்கணும்.
அதே சமயத்தில் இலவச மின்சாரம் அந்த 500 யூனிட் 1000 மாற்றி கொடுக்கணும். இன்னும் அடிப்படை கட்டமைப்பை யார் செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். மற்றபடி எந்த போலியான ஒரு தேர்தல் அறிக்கையை பார்த்து நாங்கள் ஏமாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. நெசவாளர்களுக்கு அடுத்தபடியாக இங்கே கரும்பு விவசாயிகள் அதிகம் இருக்கின்றனர். இவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள திருவாலங்காடு திருத்தணி சர்க்கரை ஆலை போதுமான அளவு வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் இதன் திறனை மேம்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். கரும்பு எடுத்துன்னு போய் இறக்குறதோடு சரி, இறக்குறதுக்கான வழியை அரசாங்கம் ஏற்பாடு பண்ணுறாங்க. திரும்பி கரும்பு அரைச்சி அதை சர்க்கரை ஆக்கி அதை மறுபடியும் விற்பனைக்கு போக சொல்ல அதுக்குண்டான ஊதியத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்காம காலதாமதம் பண்ணுறாங்க. நவீனமான முறையில் இந்த மில்லை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி பல முறை சொன்னாங்க. கரும்பு எடுத்துன்னு போய் லாரி டிராக்டர்லாம் நிற்கிறத தவிர அதை ஒழுங்குபடுத்தி அதை சரி பண்ணி அவங்களுக்கு வழி பண்ணி கொடுத்ததுக்கான வழி ஏற்படுறது கிடையாது. திருத்தணி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, திமுக, பாமக, தேமுதிக என அனைத்து கட்சிகளுமே சமமான வலு பெற்றிருப்பதால் கூட்டணியை பொறுத்தே தொகுதியின் வெற்றி வாய்ப்பு அமையும். வேந்தர் செய்திகளுக்காக திருத்தணியிலிருந்து இரா டேவிட். நாளை நடைபெறும் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அனைத்து செய்திகள். தாய்லாந்தில் பயணிகள் படகு ஒன்றின் என்ஜின் வெடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 60க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். தலைநகர் பாங்காங் அருகே உள்ள சான்சாப் கால்வாயில் நாள்தோறும் 10,000க்கும் அதிகமான பயணிகள் படகில் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த கால்வாயில் பயணம் மேற்கொண்ட படகு ஒன்றின் என்ஜின் வெடித்து விபத்திற்குள்ளானது. இதில் 60க்கும் அதிகமான பயணிகள் படுகாயமுற்றனர். இருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். படகு என்ஜினுக்கு பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் கலப்படத்தால் என்ஜின் பகுதி வெடித்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக படகு உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நாளை நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய அணி வீரர்கள் முனைப்பான பயிற்சியை மேற்கொண்டனர். கடந்த 24ஆம் தேதி வங்கதேசத்தில் தொடங்கிய ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்றன. தொடர்ந்து 3 லீக் போட்டிகளில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய அணி கடைசி லீக் போட்டியிலும் அபார வெற்றி பெற்றது. இந்தியாவுடனான ஒரு லீக் போட்டியில் மட்டும் தோற்ற வங்கதேசம் மிர்பூரில் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்கிறது. இதனையொட்டி மிர்பூரில் உள்ள ஷாரி பங்களா திடலில் இந்திய அணி வீரர்கள் முனைப்பான வயலை பயிற்சியில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக வலைதளங்களில் தலைவர்களை இழிவாக விமர்சித்தால் நடவடிக்கை. தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி எச்சரிக்கை. தேர்தல் கூட்டணி தொடர்பாக விஜயகாந்த் எந்த முடிவும் எடுக்கவில்லை. தேமுதிக விளக்கம். தேமுதிகவுடன் தொடர்ந்த கூட்டணி பேச்சுவார்த்தை. தமிழக பாரதிய ஜனதா தகவல். பேரறிவாளன் உட்பட 7 பேரையும் விடுவிக்க உத்தரவிட வேண்டும். கருணாநிதி, வைகோ வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கட்டுரங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.